ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 2 கப் கோதுமை மாவு. இது நான் சளிச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ 1 கப் போட்டாச்சு. இது 500 கிராம். இன்னொரு கப்பும் போட்டுடலாம். 1 ஸ்பூன் தூளுப்பு இதை போட்டலாம். 1 ஸ்பூன் ஓமம் தான் போடணுன்னு இல்லை, எள்ளு இருந்தால் கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா பசஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மேலே தடவி வச்சிடலாம். இது ஊறட்டும், 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இன்னொரு முறை இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், சின்ன உருண்டையாக. நான் சப்பாத்தி திரட்டுற கட்டையில் கொஞ்சம் வரமாவு போட்டு வச்சுக்கிறேன், கோதுமை மாவு தான் போட்டு வச்சுக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச உருண்டையை இதில் போட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டிக்கலாம். சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி நான் திரட்டி வச்சுருக்கிறேன். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் தட்டி வச்சுக்கிறேன். நம்ம ஒரு சின்ன வாட்டர் கேன் மூடி எடுத்து இந்த மாவு மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். குட்டி குட்டியாக இருந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். குட்டி பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இருக்கிற மாவு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மூடியை வச்சு பட்டன் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லா மாவுலையுமே மூடி வச்சு ரவுண்டு எடுத்தாச்சு. இப்போ அதை மெதுவாக எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தரட்டி வச்ச மாவுல இருந்து இந்த மூடியில் பட்டன் ஷேப்பில் எல்லாமே நம்ம ரவுண்டோட கட் பண்ணி வச்சாச்சு. ஸ்நாக்ஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுருவேன். எண்ணெய் சூடாகுது. இப்போ ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மொத்தமாக போட வேணாம், 2-3 திராட்சை நம்ம பிரித்து போட்டு எடுக்கலாம். இப்போ மெதுவாக அப்படி கிண்டி விடலாம். 2 சைடும் நல்லா செவந்து வரட்டும். இது போட்டோன்னா சட்டுன்னு வெந்துடும், ஏன்னா நம்ம சின்னதாக போட்டதுனால. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 சைடும் நல்லா செவந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மீதி இருக்கிறதையும் இதே மாதிரியே பொரிச்சு எடுத்துடலாம்.